திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அன்னான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு முருகப்பெருமானுடையும் அருணகிரிநாதருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தின் ஒன்றினால் மட்டுமே 50வது பதிவுக்கு வந்திருக்கோம். இந்த 50 நாட்களும் திருப்புகழை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னை சொல்ல வச்சு உங்கள் எல்லாரையும் கேட்க வச்ச அந்த முருகப்பெருமானுடைய திருவடிக்கு பல கோடி நன்றிகள். அதோட வணங்கி என்னுடைய ஆத்மார்த்தமான குருவான வள்ளிமலை சுவாமிகள் அவருடைய அனுக்கிரகத்தால் மட்டுமே என்னால் இந்த திருப்புகழை சொல்ல முடிஞ்சுது. இந்த 50 நாட்களும் இன்னும் வர நாட்களும் எனக்கு சொல்லக்கூடிய தெம்பையும் தைரியத்தையும் திருப்புகழை வள்ளிமலை சுவாமிகள் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த 50வது பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த 50வது பதிவில் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊதியூர் அப்படின்ற ஸ்தலம், ஊதிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊதிமலை அப்படின்றது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கிட்ட தான் வரும் இந்த ஊதிமலை. இங்கே இருக்கிற முருகப்பெருமான் ரொம்ப வித்தியாசமானவர். இப்போ நான் போடுற இந்த திருப்புகழ் பதிவில் போடுற எல்லா திருப்புகழுமே நான் முடிவெடுத்து இதுதான் போடணும் அப்படின்னு பண்ணுறதே கிடையாது. திருப்புகழ் புத்தகத்தை தொட்டு வணங்கி அன்னைக்கு நான் திறக்கும் பொழுது எந்த பக்கம் என் கைக்கு வர்றதோ அந்த திருப்புகழை போடுறது அப்படின்றது தான் இவ்வளவு நாட்களாக நான் பண்ணின்னு வரேன். இன்றைக்கி 50வது நாள். அதே திருப்புகழ் அமுதம் புக்கை தொட்டு கண்ணில் ஒத்தி திருப்பும் பொழுது எந்த திருப்புகழ் வந்ததோ அந்த திருப்புகழை தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அப்படி எனக்கு வந்தது தான் இந்த ஊதிமலை குமார சுப்பிரமணியர் கோவில் மேலே பாடியிருக்கிற திருப்புகழ். இந்த சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப வித்தியாசமானவர். நம்ம முருகன்னா பொதுவாகவே எப்படி பார்த்துருக்கோம்? 6 முகங்கள், 12 கரங்கள், இப்படி தானே பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, இங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு 5 முகங்கள் தான், 8 கரங்கள் தான். இப்படி இருக்கிற மாதிரி முருகனை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஸ்தலத்துக்குன்னு உண்டான தனி விசேஷம். ஏன் இங்கே இப்படி இருக்கார் அப்படின்னா, பிரம்மா ஒரு சமயம் பிரணவத்தின் பொருளை தெரியாமல் தவிக்கும் பொழுது முருகப்பெருமான் அதை கேட்கும் பொழுது அவரால் சரியாக சொல்ல முடியல இல்லையா, அதனால அவரை சிறையிலிட்டார் அப்படின்னு நம்ம வரலாறில் படிச்சிருப்போம். கந்தபுராணம் வரலாறில் வரும். அப்படி அவரை சிறையில் இட்ட இடம் இதுதான் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் அவரை இரும்பு சிறையில் இட்டதால் இரும்பறை அப்படின்னு இந்த கிராமத்துக்கு, அதாவது இந்த ஊதிமலை இருக்கக்கூடிய கிராமத்துக்கு இரும்பறை அப்படின்ற பெயரும் சொல்லப்படுது. அப்படி முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் இட்ட பிறகு படைக்கும் தொழிலானது நின்று போகிறது. ஆனால் நிற்கக்கூடாது, உலகம் சுழலணும் இல்லையா. முருகப்பெருமான் தன் கைவசம் எடுத்துக்கிறாராம் படைப்பு தொழிலை. முருகனே ஒரு அழகு. அப்படி அவர் படைப்பு தொழிலை உருவாக்கும் பொழுது அவருடைய படைப்புகள் எப்படி இருக்கும்? எல்லாம் அழகாகவும் எல்லாருமே நல்லவர்களாகவும் இருப்பார் இல்லையா. அப்படி முருகப்பெருமான் பிரம்மா கிட்டேருந்து இந்த படைப்பு தொழிலை வாங்கிட்டாராம். அப்போ பிரம்மாவுக்கு 5 முகங்களும் 8 கரங்களும் இருந்ததனால் அப்படியே பிரம்மாவே தானே ஒரு பிரம்மனாக அமர்ந்து படைப்பு தொழிலை பண்ண ஆரம்பிக்கிறார். அதுவும் இல்லாமல் முருகப்பெருமான் ஈஸ்வரனுடைய, அதாவது சிவபெருமானுடைய அம்சமாக கருதப்படுறதுனால சிவபெருமானுக்கும் 5 முகங்கள், தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசான்யம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கும் 5 முகங்கள். அந்த 5 முகங்கள் ஸ்வரூபமாகவும் முருகன் இருக்கார் அப்படின்னு இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு சொல்லப்படுது. அது என்ன ஊதிமலை அப்படின்னா, பொன் ஊதி மலை அப்படி தான் இந்த இடத்துல அர்த்தம். ஓதி அப்படின்றது ஒரு வகையான மரம். அதை ஊதின்னும் சொல்கிறாங்க, ஓதின்னும் சொல்கிறாங்க. அந்த மரத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் தங்க நிறமாக இருக்குமாம், பொன் நிறமாக இருக்குமாம்.
அதனால பொன் ஓதி மலை அப்படின்றது ஊதிமலை அப்படின்னு ஆயிடுத்து. பொன்னூதி மலை, பொன்னூதி மலைன்னுலாமும் இந்த கோவிலுக்கு வித்தியாசமான பெயர்கள்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 அடி உருவம். இப்போ நான் சொல்லும் பொழுது கூட அவருடைய திருப்படம் உங்களுக்கு இங்கே வரும், நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகான முருகன். எப்போவுமே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பீடம் மாதிரி அமைச்சிருப்பாங்க, தாமரை பீடம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பீடம் அமைச்சு அதில் பெருமான சுவாமியை நிற்கிறத தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவர் ஒரு கல் மேலே அப்படியே நின்றுட்டுருக்கார். இது மலை இல்லையா, அதனால கிட்டத்தட்ட அந்த கல் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இவருடைய அபிஷேகம் பண்ணும்போது இவருடைய திருமேனியை நம்ம ரொம்ப அழகாக பார்க்க முடியுமாம். அதுவும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த மலை அப்படின்னும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1800 படிகள். அதனால் இந்த கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கோவிலுடைய திறந்திருக்கிற நேரத்தையும் முக்கால்வாசி இந்த மத்தியான நேரம்லாம் இல்லாமல் அதுக்கு ஏற்ற நேரத்தில், ஏன்னா வெயில் வந்துட்டால் நம்மளால் மலை ஏறி போக முடியாது இல்லையா, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதான நேரத்தில் ஏறி போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மேலே கார் ஏறி போகிற வசதியும் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது என்றைக்குமே. இப்படியேற்பட்ட அழகான முருகன், அதுவும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக அமைஞ்சதுனால முருகனுடைய தனி பெரும் கருணையாக இன்றைக்கி அவருக்குன்னு உண்டான கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த ஸ்தலத்துடைய திருப்புகழை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்தலத்துடைய திருப்புகழ் பார்த்திங்கன்னா ஆதிமகமாயி அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்பவும் போல் இதை நான் 3 தடவை சொல்லுவேன். முதல் தடவை நான் சொல்லும்போது நீங்கள் பார்த்துட்டே வரலாம், 2வது தடவை என் கூட சொல்லலாம், 3வது தடவை இந்த திருப்புகளுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஆதிமகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா, ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உனையே வணங்க அருள்வாயே, பூத மதுவான 5 பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே, பூணுமுலை மாதர் தங்கள் ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை நீ தயவாய் இறங்கி நேச அருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச, நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் உரை வேத மந்திர நீலமயிலேறி வந்த வடிவேலா, ஓதுமறை ஆகமஞ் சொல் யோக மதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமாளே. என்னடா இந்த திருப்புகள் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், பொறுமையாக படிங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். ஆதிமகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா, ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசரென்று ஆளும் உனையே வணங்க அருள்வாயே, பூதமதுவான 5 பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே, பூணுமுலை மாதர் தங்கள் ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை நீ தயவாய் இறங்கி நேச அருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச, நேர்மை சிவனார் திகழ்ந்த காதிலுரை வேத மந்திர நீலமயிலேறி வந்த வடிவேலா, ஓதுமறை ஆகமஞ்சொல் யோக மதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். நீங்கள் பொறுமையாக பதத்தை பிரித்து பிரித்து படிச்சிங்கன்னா அர்த்தம் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். ஆதிமகமாயி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது ஆதிமகமாயி அம்பை, இது எல்லாமே அம்பாளுடைய பெயர். ஆதி மகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது. ஆவுடையாள் அப்படின்னா என்னென்னா அது அம்பாளுடைய பெயர். எப்போவுமே சிவலிங்கத்தில் கூட பார்த்திங்கன்னா சிவலிங்கம் அதாவது உயரமாக மேலே இருக்கும், அந்த லிங்கம் இருக்கக்கூடியதான கீழே ஆவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அம்பாளாகவும் மேலே சிவலிங்கம்
சிவபெருமானாகவும் கருதப்படும். அதனால சிவலிங்கத்தை வணங்கினா சுவாமியையும் அம்பாளையும் சேர்த்து வணங்கினா மாதிரி. அதனால்தான் ஆதி மகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த, சிவபெருமானால் மிகவும் மகிழ்ந்து ஏற்கொள்ளப்பட்ட அம்பாள் ஆவுடைய மாது தந்த குமரேசா, அவளால் தரப்பட்டவன் குமரன். ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உனையே வணங்க அருள்வாயே. நான் உன்னை ஆதரவா ஆதி அருணேசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செம்பொன் திருமேனியை உடையவன். அருணன் அப்படின்னாலே சகஜகன் சிகப்பு கலர்ல இருக்கக்கூடியவன். ஆதி அருணேசன் நீயே முழுமுதற் பொருள் அப்படின்னு உன்னையே நாங்கள் வணங்கணும். ஆளும் உனையே வணங்க, எங்களை ஆட்கொள்ளக்கூடியவனாகிய முருகப்பெருமான் நாங்கள் உனையே வணங்க அருள்வாயே. பூதமதுவான 5 பேதமிடவே அலைந்து, 5 பூதங்களின் பூதம் அதுவான 5ன்னா 5 பூதங்கள், அதன் மாறுபாட்டால் வளர்ந்ததாகிய இந்த உடல், இந்த உடம்போடு எங்கெல்லாமோ அலைந்து 5 பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே, சிவம் எது, சிவானந்த நிலை எது அப்படின்றதை தெரிந்து கொள்ளாமல் பூணுமுலை மாதர் தங்கள் ஆசை வகையே நினைந்து, அழகான மார்பகங்களை கொண்டவர்களாகிய பெண்கள் அவர்களுடைய ஆசையிலே நினைந்து அதையே உருகி போகமுறவே விரும்பும் அடியேனை, அதுவே இன்பம் அப்படின்னு அந்த போகத்திலேயே திளைத்திருக்கக்கூடியவனாகிய என்னை நீ தயவாய் இறங்கி, நீதாம்பா தயவு கூர்ந்து இறங்கி எங்களை அனுகிரகம் பண்ணணும். நேச அருளே புரிந்து நீதி நெறியே விளங்க, நல் வழியிலே நாங்கள் நடக்குமாறு உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதிலுரை வேத மந்திர, அதாவது சிவபெருமானின் காதில் வேத மந்திரத்தின் பொருளை கூறியவன். அதனால நீலமயிலேறி வந்த வடிவேலா, அழகான நீலமயில் மேல் ஏறி வந்த எங்களுடைய வடிவேலா, ஓதுமறை ஆகமஞ்சொல் யோகம் அதுவே புரிந்து, வேதங்களாலும் ஆகமங்களாலும் சொல்லப்பட்டவை அதையே நாங்கள் புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள், ஊழி உணர்வார்கள்னா விதியின் போக்கு இதுதான் அப்படின்றத நன்கு உணர்ந்த பெரியோர்கள் அவர்களுடைய வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து, இந்த உடம்போடும் இந்த உயிரையும் நாங்கள் வளர்த்து ஓசையுடன் வாழ்வு தந்த, நாங்கள் ஓசையுடன்னா நல்ல கீர்த்தியோட, நல்ல உடல், நல்ல அது நல்ல உணர்வு பூர்வமான உயிர், அதையும் நல்ல கீர்த்தியோட வாழக்கூடியது. அதுதான் ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமாளே. ஓசையுடன் வாழ்வு தந்தனா நல்ல பேரும் புகழோடு நாங்கள் வாழணும், அதற்குண்டான வாழ்க்கையை நீ கொடுக்க வேண்டும், எங்கள் ஊதிமலை மீதுகந்த பெருமாளே அப்படின்னு சொல்றார். இந்த திருப்புகழ் எதற்கு எப்போவுமே ஒரு தனித்துவம், அதாவது ஒவ்வொரு திருப்புகழ் ஒவ்வொன்றுத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் பேரும் புகழுடன் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னா இந்த திருப்புகழை படிக்கலாம். ஓசையுடன் வாழ்வு அப்படின்றது நமக்கு நல்லதொரு புகழை கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்மளுக்கு ஒரு நடக்கணும் அப்படின்னா கூட நம்மளுடைய பேரானது வெளியே தெரியணும் இல்லையா, அப்போ இந்த திருப்புகழை நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ண 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 நம்மளை அறியாமல் நம்ம நல்ல வழியிலையும் நடக்க ஆரம்பிப்போம். அதுவும் இல்லாமல் நமக்கு நல்லதொரு பெயரும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நமக்கு இந்த 50 நாட்களும் நம்மளோடக்கு இந்த திருப்புகழை படிக்க தந்த முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த குருவான வள்ளிமலை சுவாமிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த 50 நாட்களும் நீங்கள் கேட்டு இதற்கு கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்னும் நமக்கு 68 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்குது. ஏன்னா 108 நாட்கள் நம்ம படிக்கணும்னு நினச்சிருக்கோம். அதனால மிச்ச வர நாட்களிலும் திருப்புகழை தொடர்ந்து படிங்க. இன்னைக்கு திருப்புகழ் சார்ந்த இன்னொரு பதிவையும் இந்த பதிவோடு நான் வெளியிடுறேன். நாளைக்கு மீண்டும் இன்னொரு திருப்புகழையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, மயிலத்து முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம்.